தமிழ்நாட்டில் பல இடங்களில் பெண்களுக்கு எதிரான பாலியல் கொடுமைகள் நடந்து கொண்டிருக்கின்றன. இதில் என்ன கொடுமை என்றால் அதிக அளவிலே நம்முடைய பள்ளிக்கூடங்களில் நடந்து கொண்டிருக்கிறது. அதிலும் அதைவிட மிக மோசமான ஒரு கொடுமை என்றால் ஆசிரியர்களால் நடத்தப்படுகிறது. அதாவது மாதா பிதா குரு தெய்வம் என்று சொல்வார்கள். அந்த அளவுக்கு ஆசிரியர்கள் உயர்ந்த நிலையிலே இருக்கின்ற ஆசிரியர்கள் அவர்களால் மாணவிகளுக்கு இது போன்ற பாலியல் சீற்றர்கள் தொந்தரவுகள் கொடுமைகள் எல்லாம் நடைபெறுவது எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. தமிழ் சமுதாயத்தால் ஏற்றுக்கொள்ள முடியாது, யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. இப்போ நேற்று கூட பார்த்தீங்கன்னா ஏற்காட்டில் 10 மாணவிகள் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். கிருஷ்ணகிரி போச்சம்பள்ளி பகுதியில் கடந்த வாரம், அதற்கு முன்பு திருச்சியில் மணப்பாறை பகுதியில், கடந்த வாரம் நம்முடைய வேலூர் மாவட்டத்தில் ரயிலில் ஒரு கர்ப்பிணி ஒரு பெண்ணை தள்ளிவிட்டு இது இப்படியெல்லாம் கொடுமைகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இதை தமிழக ஆட்சியாளர்கள் பார்த்து கொண்டு தான் இருக்கின்றார்கள். காரணம், இது செய்கின்றவர்களுக்கு எந்த பயமும் இல்லை. பயம் வருகின்ற வகையில் பல கடுமையான சட்டங்களும் நடைமுறைகளும் கொண்டு வர வேண்டும். அதை நடைமுறைப்படுத்த வேண்டும். சட்டங்கள் இருக்கிறது, அதை நடைமுறைப்படுத்த தவறி கொண்டு இருக்கின்றார்கள். அதற்கு இன்னொரு முக்கியமான ஒரு காரணம் என்றால், எங்கே பார்த்தாலும் கஞ்சா வித்துட்ருக்கிறாங்க தமிழ்நாட்டில். போதைப் பொருளும் கஞ்சாவும் எங்கே பார்த்தாலும் கிடைக்குது. போதை பொருட்கள் மட்டும் போதை கிடையாது, மதுவும் தான் போதை. அதனால் எவ்வளோ கோடிக்கணக்கான குடும்பங்கள் அழிஞ்சிருக்கிறார்கள். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.